எல்லா மேனுஃபேக்சரும் ஃபேஸ் பண்ற அதே சேலஞ்சை பத்தி தான் நானும் பேச வரேன். இப்போ ஒரு எஸ்டிமேட் பண்றப்போ நம்ம ஒரு கட்டிங் பிளான், ஒரு பட்ஜெட் பண்ணுவோம். என்ன சைஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு, நமக்கு என்ன வேணும் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி நம்மளுடைய காஸ்டிங் அரைவ் பண்ணி நம்ம கோட் பண்ணுவோம். ஆனா இந்த ஆர்டர் நம்ம கன்வெர்ட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். ஸோ டிலே ஆகி கன்வெர்ட் ஆகிறப்போ அப்போ நம்மளுடைய வெண்டார்ட்ட இந்த சைஸ் கொடுத்துருந்தீங்க எனக்கு வேணும் கேட்கறப்போ அவங்க சொல்லுவாங்க அந்த பிளேட் இப்போ வர்றதில்லை அப்படிம்பாங்க. ஸோ நம்ம பட்ஜெட்டுக்கும் நம்மளுடைய பிளேட் சைஸுக்கும் நம்ம சிக்கலாயிரும். இந்த சேலஞ்சுக்கு நான் என்ன ஆக்ஷன் எடுத்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வெண்டார் ரிலேஷன்ஷிப். அந்த வெண்டார் ரிலேஷன்ஷிப் ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நமக்கு ப்ராப்பர் அவைலபிள் சைஸஸை நமக்கு ஷேர் பண்ணுவாங்க. இல்லைன்னா எப்போ போல என்கொயரி கேட்கறாங்க, நம்ம ஒரு ரேட்டை கோட் பண்ணி விட்டுருவாங்க. அது கூடாது. செகண்ட், உங்களுடைய தேவைக்கான ரா மெட்டீரியல் இருக்கு ஆனா சைஸ் வேற இருக்கு அப்படின்னா ஒண்ணு கஸ்டமர்ட்டையும் பேசி பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் இந்த இருக்கு, இந்த சைஸ்க்கு நம்மளுடைய சைஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு டிசைன்ல ஏதாவது அப்ரூவல் இருக்கா அப்படின்றத கேட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி இருந்ததுன்னா நம்ம அதை கன்சிடர் பண்ணலாம். தேர்ட், ஸோ நீங்க மல்டிபிள் வெண்டார்ஸை வச்சிருந்தா மட்டும்தான் இந்த சேலஞ்சில இருந்து ஓவர் கம் பண்ண முடியும். ஆனா மல்டிபிள் வெண்டாரை வச்சுக்கிறது மட்டும் விஷயம் கிடையாது. எல்லா வெண்டார்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆஃப் பிசினஸ் கொடுக்கணும். எல்லாரும் நம்மளுடைய பார்ட்னர்ஸ். ஒரு பிசினஸ்ல நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்மளுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா நம்ம மட்டும் பண்ண முடியாது. இதுக்கு நம்மளுடைய பார்ட்னர்ஸ் ஆன வெண்டார்ஸோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை நான் ப்ராக்டிகலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். என்னுடைய வெண்டார்ஸ், என்னுடைய பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்றதுல நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். இந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்க்கு நிறைய யோசிங்க, நிறைய ஆப்ஷன்ஸை பாருங்க. கண்டிப்பா நம்மளால ஒரு பெட்டர் சொல்யூஷனை நம்மளால கொண்டுட்டு வர முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும்.